எல்லாரும் பைபிளை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை பேருக்கு 2 நாள் செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது? ஏதாச்சும் உள்ளத்தில் கர்த்தர் பேசினாரா? ஏதாச்சும் பேசினாரா? நிறைய பேசியிருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த செய்தி உங்களுக்கு யூடியூப்பில் இருக்கும். யாராச்சும் பார்க்கணும், திரும்ப பார்க்கணும், கேட்கணுன்னா கூட உங்களுக்கு இருக்கும். என்றைக்குமே ஒன்று சொல்கிற பாருங்க, கர்த்தருடைய வசனம் பேசும். கர்த்தருடைய வசனம் பேசும், பேசிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கேட்க கேட்க இன்னும் ஆண்டவர் உங்களை புதுசாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வாசிப்போம். தலைப்பு வசனம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டில் 255 பக்கம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இவை முதலானவைகளை அல்லாமல் ஆமே எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஆமே, கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்குள்ள இருக்கிற ஒரு வேதனையை பகிர்ந்து கொள்ளுகிறார். நம்மோடு கூட தனக்குள்ள இருக்கிற ஒரு பாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். தனக்குள்ள இருக்கிற ஒரு ஏக்கத்தை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். என்ன சொல்றாரு? நீங்க சொல்ற மாதிரி கவலைன்னா ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அவர் ரொம்ப வருத்தப்படுறாருன்னா என்ன ஐயா வருத்தப்படுறார் நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த விஷயங்களை நான் எப்படியாச்சும் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு வருத்தம் அவர்கிட்ட இருக்கு. அதை முடியாம போயிடக்கூடாது, அது ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது, எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்து முடித்தே ஆக வேண்டும் என்கிற கவலை, அதை முடிக்க முடியாமல் போயிடக்கூடாதுன்ற ஒரு கவலை, அந்த ஒரு பாரம், அந்த ஒரு ஏக்கம், அந்த மேலே இருக்கிற கவனம் அந்த வார்த்தையில் இருக்கிறது. என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? கவலைப்படாதிருங்க சொன்னார். இந்த வசனம் கவலைப்படாதிருங்க சொன்னார் ஏசப்பா. சீசர்கள் இப்படி சொல்கிறாங்க, ஐயா நான் எதையா ஃபாலோ பண்ணுறது அப்படி நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னதை நம்ம சரியாக கவனிக்காததுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம சரியாக புரிந்து கொள்றது இல்லை. ஆண்டவர் இதுக்கெல்லாம் கவலைப்படாதுங்கன்னு சொன்னார். இதுக்கெல்லாம் அப்போது எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு என்ன சொல்கிறாரு? கவலைப்படணும்னு சொல்கிறாரு. அப்போது நல்லா கவனிங்க, உலகத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கிற என்னை ஆராதிக்காத என்னை அறியாத ஜனங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், எங்கே தங்குவோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக கவலைப்படுறாங்க. யாரு? உலகத்தார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்ன இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு பரமபிதாவுக்கு தெரியும். நல்லா கவனிச்சுங்க, பரமபிதாவாகிய ஏசப்பாவுக்கு இது தெரியும். அதனால் இதெல்லாம் நிச்சயமாக கொடுப்பார். அதனால் அது பின்னாடி ஓடாத, நீ ஓட வேண்டியது எது, எந்த பாதை நான் உனக்கு காட்டுறேன் சொல்லிட்டு அடுத்துதான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பிற்பாடு இவை யாவும் கூட கொடுக்கப்படும். உலகத்தார் கவலைப்படுற விஷயம்னா இப்போ உங்களுக்கு என்ன வரும்? கூடவே கொடுங்க. நீ சாப்பாடை தேடி போடாத, நீ இதை செஞ்சால் சாப்பாடு உன்னை தேடி வரும். நல்லா கவனிச்சிங்க, நீ ட்ரெஸ்ஸை தேடி ஓடாத, நீ இதை செஞ்சால் ட்ரெஸ் உன்னை தேடி வரும். நீ வீடை தேடி போவாத, வீடு எதை தேடி வரும்? உன்னை தேடி வரும். இதுதான் ஆண்டவர் சொல்றார். அப்போ நல்லா கவனிங்க, நீ உலகத்தார் போகிற பாதையில் போவாத, நான் உனக்கு காட்டுகிற பாதையில் போ. அப்போ நான் சொல்கிற காரியத்துக்காக கவலைப்படு. இந்த கவலை தான் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தில் கூட கொண்டு வரும் அப்படின்னு சொல்றார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ நம்ம போக வேண்டிய காரியம் என்ன, எதுக்காக நம்ம கவலைப்படணும் ஏசப்பா சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை குறித்து அதான் சொல்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அவருடைய நீதியை குறித்தும் நம்ம என்ன பண்ணோம்? தேடணும்னு சொல்கிறார். அதுக்காக கவலைப்படுங்க. இன்றைக்கி நான் ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சேன்னா கவலைப்படுங்க. இன்றைக்கி ஆண்டவர் ஒழுங்காக தேடணும்னா கவலைப்படுங்கன்னு சொல்லி ஆண்டவர் எதை மேலே கவலையாக நீங்கள் இருக்கணும், எதை செய்து முடிக்கணுன்ற முனைப்பு உங்களுக்குள்ளே இருக்கணும், துடிப்பு இருக்கணும், ஒரு ஏக்கம் இருக்கணும், ஒரு பாரம் இருக்கணும்னு ஆண்டவர் நம்முடைய கவனத்தை ஒரு சில காரியங்களுக்கு நேராக திருப்பினார். அப்போ முதலாவதாக நாம யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான், ஆமே, ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, ஆமே, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி, போதும், யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பினான். யாரு? யாக்கோபு. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த யோசேப்பு எதற்கு அடையாளமா இருக்கிறான் அப்படின்னா, அவன் வாக்கு தத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறான்.
யாக்கோபு லாபான் வீட்டில் 14 வருஷமா ஒரு அடிமையை போல வேலை செய்கிறான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தார்? டேய், உன்னுடைய மனைவியாகிய ராகேல், யாரு? ராகேல், நீ நேசிச்சு கல்யாணம் பண்ண பத்தியா, அந்த ராகேலுக்கு என்னைக்கு குழந்தை பிறகுதோ அன்னைக்கு நீ என்ன பண்ணணும்? அந்த இடத்த விட்டு கிளம்பிடணும். அப்போ அவனுக்கு கொடுத்தது என்னது? இது வாக்கு தத்துவம். அவனுக்கு கொடுத்த தரிசனம், அது அவனுக்கு கொடுத்த கர்த்தர் கொடுத்த அசைன்மெண்ட். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ அந்த யோசேப்பு என்ன ஆயிட்டான் சொல்லுங்க. இப்போ வாஸ்த வசனம் என்ன சொல்லிச்சு? யோசேப்பு பீருண்டு போனான். அப்படின்னா என்னாட்டான்? செத்து போயிட்டான் அப்படின்னு இப்போ யாக்கோபு என்ன பண்ணுறான்? புலம்புறான். ஐயா, ஒரு ஆவிக்குரியவனுக்கு இருக்க வேண்டிய வருத்தம் என்ன, ஏக்கம் என்ன, கவலை என்னன்னா, என் வாக்கு தத்தத்தை என்னைக்கு நான் சாகடிக்க விடக்கூடாது. உங்களுக்கு வாக்கு தத்தம் இருக்கா? எத்தனை பேர் ஆண்டவர் என் கூட பேசியிருக்காரு? என் ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்தார், உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. யாராவது ஒருத்தர், எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், ஒரு நாள் ஊழியம் செய்யணுமா வேண்டாமான்னு கேட்கும்போது ரோமர் புஸ்தகத்திலேருந்து ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கன்னு சொன்னார். இன்னொரு நாள் இந்த பகுதிக்கு ஊழியத்துக்கு போகலாமா வேணாமான்னு நாங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? நீ புறப்பட்டு போ, இருக்கின்ற பலத்தோட புறப்பட்டு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொன்னார். அது மாத்திரம் இல்லை, ஊழியத்துக்காக கதறி அழுது ஆண்டவர் ஆத்துமாக்களை தாரம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், அப்போஸ்தலர் 11:21 கொடுத்தார். என்ன சொன்னார்? கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும், அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடமா திரும்ப. எனக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார், எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், தரிசனம் கொடுத்தார். உங்க தரிசனம் என்ன பிரதர்? உங்க தரிசனம் என்ன சிஸ்டர்? உங்க தரிசனம் என்ன? கர்த்தர்கிட்ட எங்கேயாச்சும் வார்த்தையை பெற்றிருக்கீங்களா? பெற்றவங்க பெற்றன்னு சொல்லுங்க, பெறலைன்னா இது வரைக்கும் பெறலன்னு சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். பெற்றவங்க கையை தூக்குங்க, பெறாதவங்க கையை கீழே வச்சுக்கங்க. ஓகே, 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. பெற்றவங்களுக்கு ஸ்தோத்திரம். பெறாதவங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். என்னது? ஒரு க்ளூ தரேன். நீங்களும் வாக்குத்தத்தத்தை வாங்கிக்க முடியும் ஏசப்பா கிட்ட இருந்து. எப்படி வாங்கிக்கலாம் பார்க்கலாமா? ஓகே, லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், புதிய ஏற்பாடு 97ஆம் பக்கம். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து ஆமே அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆமா, நல்ல கவனிங்க. இயேசுவின் பாதத்தருகே மரியாள் உட்கார்ந்து கொண்டு அவன் என்ன பண்ணான்? ஏசப்பாவுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தான். நல்ல கவனிங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வேணுமா பிரதர்? உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வேணுமா? கர்த்தர் உங்களோடு பேசணுமா? உங்க வாழ்க்கையை குறித்த தரிசனத்தை கொடுக்கணுமா? நான் என்ன செய்ய போறேன், உன்னை எதற்காக இந்த பூமியில பிறக்க வச்சேன், உன் மேல நான் வச்ச நோக்கம் என்ன அப்படின்றத திட்டத்தும் தெளிவுமா நீங்க அறிந்து கொள்ளணும்னா, ஆண்டவருடைய பாதத்துல யாரால உட்கார முடியுதோ அவங்களுக்கு ஆண்டவர் வசனத்தை கொடுக்கிறார். நல்ல கவனியம். அந்த வீட்டுல 2 பேர் இருக்காங்க. மார்த்தாள் இருக்கா, மரியாள் இருக்கா. மார்த்தாள் பாத்திரத்தோட பேசிக்கிட்டு இருக்கா, மரியாள் ஏசப்பாவோட பேசிக்கிட்டு இருக்கா. நல்லா கவனிங்க. நீங்க யாரோட பேசுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்க வாழ்க்கை மாறும். பிரதர், நீங்க யார் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு மரியாள் என்ன பண்ணா, அவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் ஏசப்பாவுடைய பாதத்துல அமர்ந்து அவர் சொல்றதை கேட்டுக்கொண்டே இருந்தா. யாரால அவருடைய பாதத்துல உட்கார முடியுமோ, யார் முழங்கால முடக்கி தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, யார் ஆராதனைக்கு ஓடோடி வருகிறார்களோ, யார் தேவ சமூகத்தை தனிமையில தேவனோடு சஞ்சரிக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு ஏன் எனக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கல? ஏன் ஆண்டவர் என்னோட பேச மாட்டாரு? எல்லாரும் பார்த்தேன்னு சொல்றாங்க, எல்லாரும் அவர் என்கிட்ட பேசினாரு சொல்றாங்க. ஆனா ஏன் என்னால பார்க்க முடியல, கேட்க முடியல? காரணம், நாம ஆண்டவர் பாதத்தில் உட்கார்றதே கிடையாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எப்படி ஐயா உட்காராத ஆட்களுக்கு எப்படி கிடைக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ ஏசப்பாவுடைய பாதத்தில் உட்காரும். சரிங்க ஐயா, ஏசப்பா பாதத்தில் இன்னிலிருந்து உட்காரேன். எப்போ உட்காந்து ஐயா கொடுப்பாரு எனக்கு வார்த்தையை? எல்லா நேரமும் கொடுத்துருவாரா? எல்லா நேரம் சில நேரத்தில் கொடுப்பாரு. ஆனால் பெரும்பாலான ஆட்கள் எப்போ வாக்கு தத்தத்தை பெற்றிருக்காங்க தெரியுமா? எந்த டைம் தெரியுமா? டைம் இருக்குது. வாக்கு தத்தத்தை ஆண்டவர் அதிகமாக ஜனங்களோடு கொடுத்த டைம் இருக்குது. என்ன டைம் தெரியுமா? வாசிப்போமா? 20 லட்சம் பேர் கொடுத்தாரு. நம்ம ஏற்கனவே கூட அந்த வசனத்தை பார்த்துருக்கோம். பார்ப்போமா? யாத்ராகமம் 16:21 வாசிங்க.
அதை விடியற் காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். ஆமென். வெயில் ஏற ஏற அது உருகி போம். ஆமா, நல்லா கவனிங்க. உங்களுக்கான, உங்க குடும்பத்துக்காக, உங்க மனைவி, உங்க புருஷன், உங்க பிள்ளைங்க, உங்க எதிர்காலம் எல்லாத்த குறித்தும் வாக்குத்தத்த வசனம் எப்போ உங்க மேல என் மேல ஊற்றப்படும்? விடியற் காலத்துல ஊற்றப்படும். நல்லா கவனிங்க. விடிய காலத்துல தான் மண்ணா என்ன பண்ணுச்சு? பூமியில வந்து விழுந்தது. அது யாரெல்லாம் போய் விடிய காலத்தில் போய் பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் எனக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், என் பொண்டாட்டிக்கு வேணும், எங்கள் அப்பாவுக்கு வேணும், எங்கள் தாத்தாக்கு வேணும்னு சொல்லி அண்டாவை எடுத்துகிட்டு போய் பிடிச்சவன், குண்டாவை எடுத்துகிட்டு போய் பிடிச்சவனுக்கெல்லாம் என்னாச்சு? அவனுக்குரிய வாக்குத்தத்தம் கிடைச்சிது, அவனுக்குரிய வசனம் கிடைச்சிது. இன்னைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு குழப்பமாக இருந்த காரியத்துக்கெல்லாம் பதில் கிடைச்சிது. எப்போ? விடிய காலையில். ஏன்னா விடிய காலையில் இல்லாமல் மண்ணா என்ன பண்ணுச்சு? வானத்திலேருந்து கீழே விழுந்தது. நல்லா கவனிங்க. வெயில் ஏற ஏற அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ லேட்டாக போய் ஜெபிக்க, நீ காலதாமதமாக ஜெபிக்க வசனம் என்ன போட்டிருக்கு? திரும்ப சொல்லுங்க. வெயில் ஏற ஏற அது உருகி போச்சு. லேட்டாக போனோன்னா ஒன்றும் கிடைக்காது. கல்யாணத்துக்கு லேட்டாக போனீங்கன்னா என்ன ஆகும்? ஒன்றும் கிடைக்காது. குஸ்கா கூட சில நேரத்தில் கிடைக்காது. யோசனை பண்ணி பாருங்க. சில நேரத்தில் ஐஸ்கிரீமே முதல்ல காலியாக வருது, ஐஸ்கிரீம் தான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஐயா, ஒரு சாதாரண சாப்பாடு, ஒரு சாதாரண ஐஸ்கிரீமு, ஒரு சாதாரண பிரியாணியே டைமுக்கு போய் சாப்பிட்லாம் உனக்கு கிடைக்காது ஐயா. தேவனோட வார்த்தை மாத்திரம் எப்படியா கிடச்சிரும்? நீ கண்ட நேரத்தில் போய் உட்காந்தா கிடச்சிருமா? பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் உலாவி கொண்டு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபுக்கு எப்போ தரிசனத்தை கொடுத்தார் ஆண்டவர்? அதிகாலை வேளையில் கொடுத்தார். அதனால தான் பரிசுத்தவான்கள்லாம் அதிகாலையில் எழுந்து போனாங்க. ஆபிரகாம் பலியிட எப்போ போனான்? அதிகாலையில். மோசே ஆண்டவர் சீனாய் மலைக்கு வர சொன்ன உடனே என்ன பண்ணான்னு தெரியுங்களா? வசனம் சொல்லுது, அவன் அதிகாலையிலே புறப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு ஐயா. இன்னைக்கு அதிகாலை ஜபம் நம்மகிட்ட இருக்கு ஐயா. அதிகாலை ஜபம் இருக்கு. அதிகாலை ஜபம் இருந்தால் உன் குடும்பம், உன் காரியம், உன்னுடைய வேலை காரியம் எல்லாத்த பற்றியும் ஆண்டவர்கிட்ட இருந்து வாக்குத்தத்தத்தை பெறலாம், வசனத்தை பெறலாம். நல்லா கவனிங்க. பெறாதவங்களுக்கு இது வழி. பெற்றுக்கொண்டவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உன் தரிசனத்தை நீ காத்து கொண்டியா? யாக்கோபு வாக்குத்தத்தத்தை சாவடிச்சிட்டானே, வாக்குத்தத்தத்தை இழந்துட்டானே. இன்னைக்கு உன் வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறியிருக்கா? உன் தரிசனம் உன் வாழ்க்கையில் நிறைவேறியிருக்கா? கர்த்தர் கொடுத்த வார்த்தை நீ காத்து கொண்டு வருகிறியா? யோசனை பண்ணி பாருங்க. இல்லை எங்கேயாச்சும் கோட்டை விட்டுட்டீங்களா? இன்னைக்கு அந்த கவலை நம்மகிட்ட இருக்கா? ஐயோ, ஆண்டவர் என்னை இதற்காக தானே பிடிச்சாரு, இதற்காக தானே என்னை தெரிந்தெடுத்தாரு, இந்த காரியத்தை செய்யும்படி தானே என்னை அழைச்சாரு. இன்னைக்கு என் வாழ்க்கையில் அது இருக்கா? யோசித்து பாருங்க. ஏசப்பா சொன்னார், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் நான் இன்னும் புசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அது எனக்கு பிதா நியமித்து வைத்த ஆர்டர். என்ன? ரத்தம் சிந்தணும். நான் வந்ததே எதுக்காக? ரத்தம் சிந்ததான். பாவத்தில் இருக்க ஜனங்களுக்காக என் ரத்தத்தை சிந்தி மீட்பை உண்டாக்குறதுக்கு தான் வந்தேன். இதை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் ஏசப்பா சொல்கிறாரு. அந்த நெருக்கம் உங்ககிட்ட இருக்கா ஐயா? அந்த இதய துடிப்பு இருக்கா ஐயா? அதை நோக்கி ஓட முடியுதா ஐயா உங்களால்? உங்கள் தரிசனம் எங்கே போச்சு ஐயா? அந்த வாக்குத்தத்தை நிறைவேறலைன்னா விட்றீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. வாக்குத்தத்தம் அது பாட்டு ஒரு பக்கம் இருக்குது, நான் பாட்டு ஒரு பக்கம் இருக்குது. என்னையா நீங்கள்? நம்மளாம் இந்தியா பாகிஸ்தானா? பார்டரில் அந்த பக்கம் நீ இரு, இந்த பக்கம் நான் இருன்னு சொல்லு. எல்லையை தாண்டி வராத. நீயாவே இரு, நானாவே இரு. அப்படியா? இல்லைங்க. கர்த்தருடைய பிள்ளை தரிசனத்தை நோக்கி தான் ஓடணும், லக்க நோக்கி தான் ஓடணும். ஒரு உலகத்தான் சொல்கிறான், என்னுடைய அச்சீவ்மெண்ட் IAS தான் சொல்கிறான், என்னோட அச்சீவ்மெண்ட் IPS தான் சொல்கிறான். என் நோக்கமே இதை படிக்கணும், அதை படிக்கணும், இந்த வேலையை வாங்கணும்னு சொல்கிறான். ஐயா, உங்கள் அச்சீவ்மெண்ட்டை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஏயா நீங்கள் நிறைவேற்றிக்கல? எதை நோக்கியா நீங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பரிசுத்தவான்கள் அதை நோக்கி தான் பயணித்தாங்க. பவுலுடைய கஷ்டம் என்ன தெரியுங்களா? வருத்தம் என்னன்னா, எனக்கு அவர் கொடுத்தாரு, அழைப்பை கொடுத்தாரு, தரிசனத்தை கொடுத்தாரு. நான் அந்த தமஸ்கு பட்டணத்துக்கு போகும்போது ஆண்டவர் வெளிச்சத்தின் மூலமா என்னோடு பேசினாரு. நீ என் நாமத்துக்காக எவ்வளவு பாடுபடணும் அவனுக்கு காண்பிப்பேன்னு சொன்னார். அதை செய்து முடிக்கிற வரைக்கும் என்னால் தூங்க முடியல அப்படின்னு சொல்கிறான். எப்படா அதை செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். நம்மகிட்ட இருக்கா? என் வாக்குத்தத்தம் எங்கே இருக்கா? இன்னும் நிறைய பேருக்கு வாக்குத்தத்தமே மறந்து போச்சு, வசனமே மறந்து போச்சு. சில பேருக்கு தேவனுடைய சமூகமே மறந்து போச்சு ஐயா. வருஷ கணக்கில் மாச கணக்கில் ஜெபிக்காத ஆட்கள்லாம் இருக்காங்க. பைபிளே நாள் கணக்கில் வாசிக்காமல் இருக்க ஆட்கள்லாம் இருக்காங்க. யோசனை பண்ணி பாருங்க ஐயா, யோசனை பண்ணி பாருங்க. அப்புறம் எப்படி ஐயா கர்த்தர் உங்களை என்னை எடுத்து பயன்படுத்துவார்?
ஆசீர்வதிக்கணும் ஆசீர்வதிக்கணும் கேட்குறோமே, ஆசீர்வதிக்கிறவரோட முகத்தை கூட நோக்கி பார்க்க நமக்கு திராணி இல்லைன்னா, அதுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னா நம்ம என்னையா பண்ணுவோம்? சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், எப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாராம், வசனத்தை கொடுக்குறாரு, அதிகாலை வேளையில் கொடுக்குறார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் ஞாபகம் வச்சுக்கணும்? ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் காத்துக்கொள்ளணும்? வசனம் சொல்லுது அப்படின்னா, ஆதியாகமம் 32:9-12 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 32:9-12, பழைய ஏற்பாடு 41 பக்கம். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ. என்ன சொன்னாரு? உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கு திரும்பி போ. அவன் என்ன சொல்றான் புரியுதுங்களா? நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க தானே சொன்னீங்க, உங்க அப்பா வீட்டுக்கு போடா, உன் ஜனத்துக்கிட்ட போடா, புறப்பட்டு போ, இங்க இருக்காதான்னு சொன்னீங்கல்ல, அதை தான் சொல்றான். அவங்ககிட்ட பேசியிருக்கார். புரியுதுங்களா? ஆண்டவர் அவங்க கூட பேசியிருக்கார். வாசிங்க. உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. என்ன சொல்றா பாத்தீங்களா? எனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீங்களா ஐயா? எங்க கேட்கறான் பாருங்க. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னை பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. நல்லா கவனிச்சு என்ன சொல்றான்? திரும்பவும் சொல்றான் பாருங்க. எனக்கு இப்படிலாம் செய்வேன்னு சொன்னீங்களே, என்னை இப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, என்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே, என்னை உயர்த்துவேன்னு சொன்னீங்களே, நன்மை செய்வேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனை வந்திருக்கு? ஏசா என்னை கொலை பண்ண வந்துகிட்டு இருக்கான், பெரிய படையோட வந்துட்டு இருக்கான். நீங்க போ சொன்னீங்க தான் வந்தேன், நான் பாட்டு அங்க இருந்திருப்பேன். நீங்க பாட்டு கூப்பிட்டு என்ன சொன்னீங்க? போடான்னு சொன்னீங்க. இப்ப நீங்க தான் எனக்கு வாசலை திறக்கணும்னு கேட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் வாசலை திறந்தார். ஐயா, வாக்குத்தத்தம் என்னையா பண்ணோம்? வாக்குத்தத்தம் என்ன பண்ணோம்? உன் நெருக்கத்தில் இருக்கிற உனக்கு வழியை உண்டாக்கும் ஐயா, தப்பிக்க வழியை உண்டாக்கும், வாசலை திறக்கும், அடைக்கப்பட்ட வாசலை திறக்கும். எவன் உன்னை கொல்லணும்னு வருவானோ அவனே கட்டி தழுவி கண்ணீர் விட்டு, தம்பி தங்கச்சி அப்படின்னு மாறிடும் சூழ்நிலையே. நீ தான் இங்கே பயந்துகிட்டு இருப்ப, ஐயோ இன்னைக்கு எந்த நெருப்பு எந்த குண்டு என் மேலே வந்து விழுமோன்னு. ஆனால் அங்கே போய் பார்த்தனா குண்டு விடாது, அன்பு மழை தான் உன் மேலே பொழியும். அல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க. இவன் என் மேலே இப்படி ஒரு யுத்தம் வரும்னு நினச்சான், என் மேலே இப்படி அருவா வரும்னு நினைச்சான். ஆனால் அங்கே போய் பார்த்தா பாசமழையா பொழியுது. என்னையா அது? கர்த்தர் மாத்துறாரு ஐயா. தரிசனம் பெற்றவனுக்காக கர்த்தர் காரியங்களை செய்கிறார் ஐயா. புரியலையா? வாக்குத்தத்தம் கொடுத்தவனுக்கு ஆண்டவர் காரியம் செய்கிறாரு. புரியலையா? உங்ககிட்ட அந்த வசனம் இருந்தா, நீ அழைக்கப்பட்டவனா இருந்தா, தரிசனத்தை நோக்கி ஓடுகிறவனா இருந்தா, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை காத்து கொள்ளுகிறவனா இருந்தா, கர்த்தர் இக்கட்டான சூழ்நிலை வரும்போது உன் ஜெபத்தை கேட்பார். உனக்கு வாசலை திறப்பா. எனக்கு இதை செய்யப்பான்னு சொன்னா கேட்பார். என்ன சொன்னீங்கல்ல, செய்யுங்க, நீங்க தானே வாக்கு கொடுத்தீங்க. உரிமையோட கேட்கறான் பாருங்க. அந்த உரிமை போயிடுச்சுல. யோசனை பண்ணி பாருங்க. இப்போ யாக்கோபு எதுக்கு அழுகுறான், எதுக்கு புலம்புறான்? வாக்கு தத்தத்தை இழந்துட்டேன், இனிமேல் நான் எதை சொல்லி கேட்பேன்? யோசிச்சு பாருங்க. உங்கள் வாக்கு தத்தத்தை ஞாபகம் வச்சிருக்கீங்களா? வாக்கு தத்தமே இல்லைன்னா எப்படி ஐயா கேட்க முடியும்? ஏன் கேட்டேன்னு தெரியுதுங்களா? இப்போது ஏன் பிரதர் நீங்கள் வாக்கு தத்தம் பெற்றீங்களா கேட்டேன். ஏன் வாக்கு தத்தம் இல்லைன்னா உங்களால் கேட்கவே முடியாது. உரிமையாக வாக்கு தத்தம் இருந்தால் கேட்க முடியும். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணணும்? கேட்கணும். இல்லாதவங்க கேளுங்க, போய் வீட்டில் போய் கேளுங்க, அழுங்க, புலம்புங்க, கண்ணீர் ஊற்றுங்க. அவர் காலை பிடிச்சி கதறீங்களோ இல்லை கடிக்கிறீங்களோ கொதறீங்களோ எதையா பண்ணி ஒரு வசனத்தை கேளுங்க, அதை பிடிச்சி முன்னேறி போயிட்டே இருங்க. அல்லேலூயா. அவர் வசனத்தை கொடுத்துட்டாருன்னா நிச்சயம் அது காத்துக்கொள்வார். ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. ஒரு வார்த்தை கொடுத்துட்டாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாருன்னா உன்னை பாதாளத்தில் போட்டால் கூட அவர் மெனக்கட்டு உன்னை தூக்கிட்டு வந்து மேலே நிப்பாட்டுவார். அல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க ஐயா. வாக்குத்தத்தை நிறைவேறிச்சா இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க ஐயா. இன்னைக்கு என் வாழ்க்கையில் வாக்குத்தத்தை என்னையா பண்ணுது? அது என்னை ஓட வைக்குது ஐயா, எனக்கு வாசலில் திறக்குது ஐயா. நெருக்கமான சூழல் வரும்போது நெருக்கத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுக்குது ஐயா.
அடைக்கப்பட்ட வாசல் எனக்கு திறக்குதையா, இவன் என்னை வெட்டிடுவான் குத்திடுவான் சொல்லும் போது எனக்கு அந்த சூழ்நிலையை மாத்திடுறாரு ஐயா ஆண்டவர். எல்லா பிரச்சனையும் மாத்திடுறாரு, எனக்கு எல்லா இடத்துலையும் சமாதானத்தை உண்டாக்குறாரு ஐயா. எங்கேயா போச்சு உங்கள் வாக்குத்தத்த வசனம்? கொஞ்சம் உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. வருஷ கடைசியில் வந்திருக்கோம் இல்லையா? ஒருவேளை இது வரைக்கும் பெறணும், இன்னைக்கு பெற ஒப்பு கொடுங்க, இன்னைக்கு பெற ஒப்பு கொடுங்க. நான் ஆண்டவர்கிட்ட அதான் கேட்பேன். எப்போ கேட்டாலும் என்ன கேட்பேன் தெரியுமா? கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்குன்னு சொன்னீங்களே, எங்கே போச்சு உங்கள் கரம்? எங்கே போச்சு உங்கள் கரம்? எங்கே போச்சு உங்கள் கரம்? திரளான ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடமா திரும்புவாங்கன்னீங்களே, எங்கே காணோம் ஜனம்? இப்படி தான் கேட்பேன். கொடுத்தீங்களா வாக்கு தத்தம்? நீங்கள் வாக்கு மாறாதவரில் ஏன்பா செய்யலை கேட்பேன். உங்களால் கேட்க முடியுமா? வார்த்தை இருந்தால் கேட்பீங்க, வார்த்தை இல்லைன்னா ஒன்றும் கேட்க முடியாது. நமக்கு அவருக்கு தான் எந்த கான்டாக்டுமே இல்லை. நம்ம அவரும் அப்படியே பயங்கர பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டு ஆள் எதிரி மாரி இருக்கும், சண்டைக்கோழி மாரி இருக்குமே. யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கி நட்பாக மாறுங்க, இறங்கி போங்க, வசனத்தை கேளுங்க, விடாதீங்க. மரியாதை போல் அவர் பாதத்தில் கட்டி பிடிச்சி அழுவுங்க. பாத்திரத்தோடு அழுதது போதும், துணிமணிகளோடு அழுதது போதும். என்றைக்கும் வேலை வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் சிஸ்டர். நான் சொல்கிறேன் கேட்டுங்க. நீங்கள் சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவுறதுக்கு 3 வேலை விழுந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆண்டவரை தேடணும்னு நினைக்கும் போது 5 வேலையாக விழுந்துக்கிட்டு இருக்கும். அது வரைக்கும் 3 வேலையாக விழும் பாத்திரம். நல்லா கவனிங்க, 10 தான் விழுந்துருக்கோம் ஒரு நாளைக்கு. நீ ஆண்டவரை தேடணும்னு நினச்சா அன்றைக்கி தான் 100 பாத்திரம் விழும். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. நீங்கள் ஜெபிக்கணும்னு நினைக்கும் போது அன்றைக்கி தான் ஊரில் இருக்க சொந்தக்காரன்லாம் ஃபோன் பண்ணுவான். நல்லா பாருங்கள், அன்றைக்கி தான் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும். பார்த்துங்க, அன்றைக்கி தான் பார்த்துக்க வீட்டுக்காரர் அன்பா வாமா பார்க்குக்கு போகலாம், பீச்சுக்கு போகலான்னு வேறு கூப்பிடுவார். ஐயா தரிசனம் வேணும், உனக்கு ஒரு லட்சியம் வேணும் ஐயா. கர்த்தர் உன்னை வார்த்தை கொடுக்க அழைக்கிறா. உன்னை ஒரு ஏதோ வெறுமையான பாத்திரமாக இருக்க விரும்பலை. உன்னை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ பெறணும்னு விரும்புகிறார். சிஸ்டர் உங்களை பெறணும் விரும்புகிறார். பிரதர் உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுக்க விரும்புகிறார். நீ அதை தேடுன்னு சொல்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்தோடு உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். நல்லா பாருங்கள், இந்த வாக்குத்தத்தம் பெற்றவன் சொல்கிறான், தரிசனம் பெற்ற இதே பவுல் சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்க. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். அதாவது என்ன சொல்றாரு? ஐயா என் டைம் முடிஞ்சு போச்சு, நான் எங்கே போகிறேன்? அப்பா வீட்டுக்கு போகிறேன், பரலோகம் போகிறேன். எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், டே உன் ஓட்டம் முடிஞ்சு போச்சு வாடா அப்படின்றார். இப்போ பவுல் சொல்றாரு பாருங்க. நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கவனிச்சிங்களா என்ன சொல்றாரு? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் ஐயா, கர்த்தர் கொடுத்த வசனத்தை காத்துக்கொண்டேன், தரிசனம் நிறைவேறிச்சு, எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டேன். சவாலாக சொல்கிறாரு. நம்மக்கிட்ட இருக்கா? நம்மளால் சொல்ல முடியுமா? எனக்கு ஆண்டவர் சொன்னதை நான் செஞ்சிட்டேன் பிரதர், செஞ்சு முடிச்சிட்டேன் சிஸ்டர், சொல்ல முடியுமா? பவுல் சொல்கிறார் பாருங்க, இதுதான் என் ஓட்டத்தினுடைய ஒரு ஜெயம். கரெக்டாக ஓடுறவனால இதை தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஒழுங்காக ஓடலன்னா சொல்ல முடியாது. அவன் சொன்னான் பாருங்க, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. யாருக்கு அது? யார் ஜெயிச்சு வரானுங்க அவனுக்கு தானே கப்பு கொடுப்பாங்க. ஆமாம் தானே? ஆமாம் தானே? ரன்னிங் ரேஸை ஃபஸ்ட்டு வரவனுக்கு கொடுப்பாங்களா, லாஸ்ட்டு வரவனுக்கு கொடுப்பாங்களா? ஆமாம், யார் ஜெயிக்கிறானோ அவனுக்கு தான் கொடுப்பாங்க. அவன் ஜெயிச்சிட்டான், கொடுத்த அசைன்மெண்ட்டை ஜெயிச்சிட்டான், செஞ்சு முடிச்சுட்டான், சந்தோஷமாக சொல்கிறான், மன நிறைவோடு சொல்கிறான். இன்றைக்கி அது நிறைவு இருக்கா நம்மக்கிட்ட? இன்றைக்கி ஏசப்பா கிட்ட நீங்கள் போகிறோம் அப்படின்னா உங்களால் சொல்ல முடியுமா, எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா? சொல்லுவீங்களா? முடியுமா? அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா அவங்கள்ட்ட? உறுதியாக சொல்ல முடியுமா? அவ்வளோ உங்கள் வாழ்க்கை பர்ஃபெக்டாக இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இன்றைக்கி எது மேலே கவனம் இருக்கணும்? என் வாக்கு தத்தத்தை எந்த சூழ்நிலையிலும் நான் காத்து கொள்ளணுன்ற கவலை, அந்த வருத்தம், அது மேலே கவனம் இருக்கணும் நமக்கு. அல்லேலூயா. 1. 2வது காரியத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 37:19-20 வாசிங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான். நல்லா கவனிச்சிங்க. இன்னும் அந்த வார்த்தைகளை நீங்க நல்லா கவனிக்கணும், சொல்ற வசனங்களை. இன்னொரு வாட்டி வாசிங்க சிஸ்டர். ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். என்னங்கய்யாது வசனம் என்ன சொல்லுது? 2வது பாருங்க. சொப்பனக்காரன், சொப்பனம் யாரு? தரிசனம் பெற்றவன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன், ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை, ஒரு ஏசப்பாவுடைய பிள்ளை. ஏசப்பாவுடைய பிள்ளைக்கு ஏசப்பா கொடுத்த வார்த்தை நிறைவேறக்கூடாதுன்னு
அவனை என்ன பண்ணுறாங்க? குழியில் போடுறாங்க. அப்படின்னா இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? நான் யாருக்கும் இடரல் இல்லாதவனாக இருக்கணும். என்னது பவுல் சொல்கிற வார்த்தையோட கவலை என்னது? என் வாழ்க்கை நான் யாருக்கும் இடரலற்றவனாக இருக்கணும். யாரையும் நான் குழியில் தள்ளக்கூடாது. எவன் காலையை நான் பிடுங்கி இழுத்தி அவனை கீழே தள்ளி விடக்கூடாது. இதுதான் அதனோட அர்த்தம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு ஆவிக்குரியவனை இவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு தரிசனம் பெற்றவனை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட யோசேப்பை அவங்க என்ன பண்ணுறாங்க? அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை இவங்களால தாங்கி கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. உடனே என்ன பண்ணுறாங்க? அவனை காலை வாரி விட பார்க்குறாங்க, அவனை சாகடிக்க பார்க்குறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. குடியில தள்ளி அவனுக்கு என்ன பண்ணுறாங்க? சொப்பனை எப்படி நிறைவேறுது பார்க்கலாம், தரிசனம் எப்படி நிறைவேறுது பார்க்கலாம். ஒரு ஆவிக்குரியவனுக்கு எந்த சூழ்நிலையிலும் இடரல் உண்டாக்கக்கூடாது. ஒரு ஜெபிக்கிறவனுக்கு எந்த சூழ்நிலையிலும் இடரல் உண்டாக்கக்கூடாது. ஜெபிக்க போறான்னு தெரியும் போது அந்த ஜெபத்தை தடுத்து ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா நீங்களும் நானும் இதே தப்பு தான் செய்யணும். ஒரு ஆராதனைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது நாம் ஆராதனைக்கு போகிறத தடுக்கிற ஆளாக நீங்களும் நானும் இருந்தோம்னா, எதையாகிலும் பேசி எதையாகிலும் ஒன்று பண்ணி நாம் தடுத்தோம் அப்படின்னா, வசனம் சொல்லுது நீங்களும் நானும் இதே தப்பு தான் செய்யணும். இதே தப்பு தான் செய்யணும். ஒருத்தன் பைபிள் வாசிக்கும் போது அவனை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா நீங்களும் நானும் என்ன தான் செய்கிறோம்? யோசேப்பை அவங்க அண்ணமாங்க எப்படி குழியில் தள்ளி அவனுக்கு இடரலை உண்டாக்குனானோ, அவங்களுக்கு காலை வாரினாங்களோ, படுகுழியில் தள்ளினாங்களோ, அதே தப்பை நாமளும் செய்கிறோம். யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் ஊழியம் செய்ய போகிறான், ஊழியம் செய்ய போகிறவனை தடுத்தீங்கன்னா நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? அவன் காலை பிடிச்சி வாடுறோம். யோசனை பண்ணி பாருங்க. ஒரு தானம் தர்மம் பண்ண போகிறான், அவனை போட்டு தடுத்து நிறுக்கிறீங்க, நீங்கள் நானும் என்ன செய்கிறோம்? யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் கர்த்தருக்காக உற்சாகமாக எதையாகிலும் காணிக்க கொடுக்க வரான், ஆண்டவருக்காக எதையா செய்யணும் வரான், நம்ம தடுக்கிறோன்னு வச்சுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனுக்கு இடரலை உண்டாக்குறேன்னு சொல்றாரு, அவன் காலை பிடிச்சி இழுத்து விடுறேன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க ஐயா. நான் யாருக்கும் இடரலற்ற வாழ்க்கை வாழணும் ஐயா. அந்த கவலை எனக்குள்ள இருக்கணும் ஐயா. நான் யாருக்கிட்டையும் அப்பற்றவடாக இருக்கணும். எல்லாரும் எனக்கு சகோதரனும் சகோதரியும் தான் இருக்கணும். உங்களை பார்க்கும்போது எல்லாரும் சந்தோஷமாக வரவேற்கிறாங்களா? உங்களை என்னையும் பார்க்கும்போது எல்லாரும் சந்தோஷமாக கூப்பிட்றாங்களா? சிஸ்டர் வாங்க, பிரதர் நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்ற அளவுக்கு என் வாழ்க்கை ஒரு இடரலற்ற வாழ்க்கையாக இருக்கா? அந்த சிஸ்டர்கிட்ட போனால் அவங்கள பார்த்தாலே எனக்கு ஆண்டவரை துதிக்கணும் போல தோணும். அந்த பிரதர்கிட்ட போனாலும் அவங்கள போல் ஆராதிக்கணும் தோணும். அது பெருகுதா? இல்லை. ஐயோ அவங்கக்கிட்ட போனால் குட்டையை குழப்பி புருஷன் முண்டாடியே பிரிச்சுருவாங்க. எதையா ஒன்று நம்ம ஒன்றுத்துக்கு போயிருப்போம், அவங்க எதையா ஒன்று சொல்லி என்ன பண்ணிடுவாங்க? நம்மளை பிரிச்சுருவாங்க, நம்ம குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கிடுவாங்க. யோசிப்பாருங்க ஐயா. ஆவிக்குரியவனுக்கு இடரில் உண்டாக்குறீங்களா? ஆவிக்குரிய சகோதரனுக்கு, ஒரு சகோதரிக்கு, ஒரு சின்ன விசுவாசிக்கு நீங்கள் ஒரு இடரலான வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னா, அவன் ஜெபிக்க முடியாதபடிக்கு, அவன் வேதம் வாசிக்க முடியாது, சபைக்கு வர முடியாதபடிக்கு, காணிக்க கொடுக்க முடியாதபடிக்கு, தான தர்மங்களை செய்ய முடியாதபடிக்கு, ஊழியம் செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு தப்பு இருக்கு, மிக முக்கியமான தப்பு சொல்கிறேன் பாருங்க. ஆராதிச்சுட்டே இருக்கீங்க. நல்லா கவனிங்க. எல்லாரும் சபையில் ஆராதிக்கிறோமா? வர்ஷிப் டைமில் கண்ணை மூடி அபிஷேகத்தில் ஆராதிச்சுட்டே இருக்கீங்க. அவங்கள போய் நீங்கள் அப்படி தட்டி கூப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு இடரல் நம்ம உண்டாக்குறோம். புரிஞ்சுங்க. கர்த்தர் அவனை நிரப்பிக்கிட்டு இருக்காரு. அபிஷேகத்தை ஊற்றும் போது நீங்கள் அவனை போட்டு தடுக்கிறீங்க. ஆராதனை நேரத்தில் யாரையும் திட்டாதீங்க, யாரையும் ஏன் சொல்லணும்? கர்த்தரை நாம் அசட்டை பண்ணுறோம், கர்த்தருடைய கோபாக்கனிக்கு ஆளாயிராதீங்க. யோசிச்சு பாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே தாவீது ஏன் கை வைக்க பயந்தான்? அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல். நல்லா கவனிங்க. சவுலுக்காக பயப்படல, கர்த்தருக்கு பயந்தான். அவன் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு. கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்தா, கர்த்தர் அவனை நிரப்பினா. கர்த்தருடைய பிள்ளை அவன். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இடர்ல உண்டாக்கிட்டு தப்பிக்க முடியுமா? சொல்லுங்க. ஒரு மார்ட்டின் பிரதர் இருக்காரு, தமிழ் பிரதர் இருக்காரு, சிமியோன் அண்ணா இருக்காரு, இந்த பிரின்சி இருக்காங்க, பிள்ளைங்களாம் இருக்கீங்க. உங்களுக்கு நான் ஒரு கெடுதலை பண்ணிட்டு கர்த்தர்கிட்ட நான் தப்பிக்க முடியுமா ஐயா? சொல்லுங்க ஐயா, முடியுமா? உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டு, ஒரு ஏமாத்திட்டு, உங்களை ஏதாச்சும் ஒன்று உங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டு சொல்லுங்க, முடியுமா? கர்த்தர் கேட்பார் ஐயா, ஒன்று கூட விட மாட்டார். கவனிச்சுக்கோங்க. நீங்கள் நானும் என்ன பண்ணுறோம்? என் வாழ்க்கை இடர்லாம் இருக்கா? ஆசீர்வாதமாக இருக்கா? யோசிச்சு பாருங்க. என் வீடு எப்படி இருக்கு? இடர்லாம் இருக்கா? ஆசீர்வாதமான வீடாக இருக்கா? நான் யாருக்கு இடரில் உண்டாக்குறேன்? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இடரில் என்னால் உண்டாகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இதுக்கு பவுல் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 8 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. புதிய ஏற்பாடு 234 பக்கம்.
ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். போதும். என்ன சொல்றாரு ஐயா? நல்லா கவனிங்க. பவுல் சொல்லி கொடுக்குற தேவனோட வார்த்தையை பாருங்க. இப்போ நீங்களும் நானும் இருக்கோம். இப்போ தமிழ் பிரதருக்கு வந்து நான்வெஜ்ஜு பிடிக்காதுன்னு சொல்கிறாரு. நல்லா கவனிச்சிங்க. ஆனால் எனக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும் அப்படின்னா, என் சகோதரனுக்கு நான் சாப்பிட்ற நான்வெஜ்ஜு அவனுக்கு வருத்தத்தை கொடுக்கும், அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னா, நான் உண்மையிலே இயேசுவை நேசிக்கிறதா இருந்தா, நான் உண்மையிலே சகோதரனை நேசிக்கிறதா இருந்தா மாம்சத்தை நான் வெறுக்கணும். நான்வெஜ்ஜை வெறுத்து என் சகோதரனோடு சேர்ந்து நான் என்ன பண்ணணும்? வெஜிடேரியன் சாப்பிடணும். என் சகோதரனுக்கு இடரலை உண்டாக்க நான் புசிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட எனக்கு நான்வெஜ்ஜை வேணான்னு ஒதுக்கணும். அதுதான் கிறிஸ்தவம். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. என் சிந்தை எப்படி? ஒரு சாப்பாடே என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல, என் ஆவிக்குரிய என் சக சபை விசுவாசிக்கு பிடிக்கல, அவனுக்கு இடரல் உண்டாக நான் புசிக்கக்கூடாது அப்படின்னு ஒதுக்கணும் சொல்கிற வேதம் எதெல்லாம் சொல்லும்? யோசிச்சு பாருங்க. எதெல்லாம் சொல்லுங்க? ஒரு சாப்பாடு இடரல் உண்டாக்குனால ஒதுக்கணும்னு சொல்கிறாரு. ஒரு ட்ரெஸ்ஸு, உங்களோட சரீர அமைப்பு, நீங்கள் உடுத்துகிற காரியங்க, நீங்கள் போடுற காரியங்க, உங்கள் ஸ்டைல், யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சகோதரன் இடர்னா, ஒரு சகோதரி இடர்னா, நீங்கள் கர்த்தருடைய கோபாக்கனிக்கு தப்பிக்கொள்ள முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் எதுக்கு ரோல் மாடலாக இருக்கீங்க? எதுக்கு ரோல் மாடலாக இருக்கீங்க? உண்மை பேசுறதுக்கு ரோல் மாடலாக இருக்கணும், பொய் பேசுறதுக்கு இல்லை, நடிக்கிறதுக்கு இல்லை. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு யாருக்கு நம்ம இடரில் உண்டாக்குறோம்? என் ட்ரெஸ் எப்படி இருக்குது? நான் உடுத்துறது எப்படி இருக்குது? என் அலங்காரம் எப்படி இருக்குது? உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கத்த சொன்னபடி நான் வாழ்கிறேனா? ஒரு இடரலற்ற வாழ்க்கை வாழ்கிறேனா? யோசனை பண்ணி பாருங்க. அந்த பிரதரே இப்படி செய்கிறாரு, நான் செஞ்சால் தப்பு இல்லை. என்ன ரோல் மாடல் நம்ம? சொல்லுங்கய்யா. பாஸ்டரே இப்படி உடுத்துறாரு, பாஸ்டர் பசங்களே இப்படி இருக்காங்க, பாஸ்டர் அம்மாவே இப்படி இருக்காங்க சொன்னால் என் சாட்சி கெட்டு போச்சையா, நான் ஊழியம் செய்யறதுக்கு லாக்கி இல்லைன்னு அர்த்தம். அதே தான் உங்களுக்கும் எனக்கும். நீங்கள் சட்டம் ஒன்று தான், வேத புஸ்தகம் எனக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, பைபிள் எல்லாருக்கும் ஒன்று தான் ஐயா. உங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவை பார்க்கணும். உங்கள் தலை முடியிலேருந்து கால் வரைக்கும் கிறிஸ்து வெளிப்படணும். யோசிச்சு பாருங்கள். ஒரு சாப்பாடே என் சகோதரனை வேதனைப்படுத்தோம்னா நம்ம சாப்பாடையே வெறுக்கணும்னு சொல்கிறார். ஒரு ட்ரெஸ்ஸு என் சகோதரனை வேதனைப்படுத்தோம்னா அதை விளக்கணும். ஒரு பேச்சு என் சகோதரனை துக்கப்படுத்தணும், அப்படி என்னையா உனக்கு பேச்சு? சில பேர் நான் சும்மா சிரிப்புக்காக தான் பேசணும்னு சொல்லுவாங்க, ஆனால் வசனம் சொல்லுது விளையாட்டுக்கல்லவோ பேசணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது என்ன பண்ணும்? உள்ளத்துக்குள்ளே தைக்குன்னுவாங்க. நீ என்னதான் சிரித்து பேசினாலும் அங்கே ஊசி இறங்கிருச்சு ஐயா, ஊசி இறங்கிருச்சு. எங்கள் பிள்ளைங்க அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு ராஜா ஜென் துறவியோட கதை புஸ்தகத்தை ஒரு நாள் படித்தேன். அதில் ஒரு ராஜா வந்து ரொம்ப கோவப்படுவாராம் வேலைக்காரங்கிட்ட. கோவப்படும் போதெல்லாம் பயங்கரமாக திட்டிடுவாராம். திடீர்னு ஐயோ ரொம்ப திட்டிட்டுமே அப்படின்னு கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பரிசு கொடுத்து என்ன பண்ணுவாராம்? அவனை சமாதானப்படுத்துவாராம். நல்ல கவனி. இதே ஒரு பல வருஷமாக மெயின்டைன் பண்ணுறாரு. திடீர்னு அவர் ஊருக்கு ஒரு ஜென் துறவி வந்துட்டாராம். வந்த உடனே அந்த ஜென் துறவிக்கிட்ட போய் தன்னுடைய பிரச்சனையை சொல்கிறார். ஐயா, நான் எடுத்த உடனே பயங்கரமாக எல்லார்கிட்டையும் கோவப்பட்டு பேசிடுறேன், அதனால் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. கொஞ்ச நேரத்தில் கூப்பிட்டு என்ன பண்ணுறேன், அவங்கள கூப்பிட்டு சமாதானப்படுத்தி ஏதாவது பரிசு கொடுத்து அவங்கள ஆறுதல் படுத்திடுறேன் ஐயா அப்படின்னும் போது அந்த துறவி என்ன சொன்னாராம்? கையில் ஒரு பலகையை கொடுத்தாராம், ஒரு ஆணியை கொடுத்தாராம், ஒரு சுத்தியை கொடுத்தாராம். நல்லா கவனிச்சிங்க. உங்களுக்கு எப்போல்லாம் கோபம் வருதோ அப்போல்லாம் ஆணி எடுத்து நீ என்ன பண்ணு, பலகையில் அடி. எப்போல்லாம் நீ வந்து ஐயோ நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு நீ வந்து திட்டினது தப்பு, பேசுனது தப்பு, அவனை கூப்பிட்டு ஆறுதல் படுத்துறியோ அப்போல்லாம் நீ என்ன பண்ணி, இப்போல்லாம் நீ செஞ்சது தப்புன்னு உணர்றியோ அப்போ என்ன பண்ணு, ஆணியை பிடிங்கிரு அப்படின்னு சொல்லிட்டார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இவரை போனார், போய் அடித்தார் பிடுங்கினாரு. திரும்ப ஜென் துறவி அடுத்த ரவுண்டு வரும்போது ஜென் துறவி போய் சந்தோஷமாக பார்க்குறாரு. ஐயா இங்கே பாருங்கள், நான் எத்தனை வாட்டி கோவப்பட்டேன், எத்தனை வாட்டி நான் மன்னிச்சிட்டேன் பாருங்க அப்படின்னு சொன்னார். அப்போ ஜென் துறவி கேட்டார், நான் உங்ககிட்ட பலகையை எப்படி கொடுத்தேன்? அந்த நான் கொடுக்கும்போது பலகையில் ஓட்டம் இருந்ததா? அது எதாவது செதஞ்சு இருந்ததா, உடஞ்சி இருந்ததா? ஆனால் இப்போ நீ கொடுக்கும்போது அந்த பலகை எப்படி இருக்குது? ஆணி இருக்கு ஐயா, சுற்றி இருக்கு ஐயா, பலகை நான் கொடுத்த மாதிரி இல்லையே.
இப்படிதான்யா ஒவ்வொரு மனுஷனும் பேசும்போது, கோபத்தில் பேசும்போது, எரிச்சலில் பேசும்போது குடும்பங்களில் உடையுது, உள்ளங்கள் உடையுது. சில ஆட்கள் பேசுகிற வார்த்தைங்க, சில ஆட்கள் நடந்துகிற விஷயங்க, சில ஆட்கள் கொண்டு வர இடரல்கள், சில ஆட்கள் கொண்டு வரக்கூடிய பிரச்சனை எப்படி இருக்குன்னா, அது அந்த பலகையை குத்தி நாசமாக்கி கிழிச்சிருச்சு. கிழிச்சதுக்கப்புறம் என்னையா நான் மன்னிச்சிட்டேன், மறந்துட்டேன், சாரி போரி. பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கும், செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கும். அப்போ தான் பலகையாக இருக்கும். அது உயிருள்ள சரீரம் ஐயா. கிழிஞ்சதுக்கப்புறம் ஒட்ட வைக்க முடியாது. கண்ணாடி பாத்திரமா என்ன ஃபெவிக்விக் போட்டு ஒட்டுறாம நம்ம ஒட்டிடலான்ட்டு. உடஞ்சது தான். இன்னைக்கு என் ஜீவியம் எப்படி இருக்கு ஐயா? என் பேச்சு அடுத்தவனை ஆசீர்வதிக்குதா, சபிக்குதா? என் பேச்சு அடுத்தவனை தேற்றுதா அல்லது அவனை இன்னும் துக்கத்தில் ஆழ்த்துதா? என் பேச்சு அடுத்தவனை ஆண்டவருக்காக ஓட வைக்குதா இல்லை அவனை இயேசுவையே வெறுத்து விட்டு பின்மாற்றத்தில் போக வைக்குதா? நான் எப்படியா நடக்கிறேன்? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய காரியம் என்ன? யோசித்து பாருங்க. இன்னைக்கு இடரலற்றவனால நாம் இருக்கணும்னு சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 18:6-7 பக்கம் 27 புதிய ஏற்பாடு. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஆமென் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ ஆமென் அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். என்னையா சொல்றாரு புரியுதா? இங்க இருக்க ஒரு சிஸ்டருக்காச்சும், இங்க இருக்க ஒரு பிரதருக்காச்சும், ஏசப்பா பிள்ளைக்கு, அவரை ஆராதிக்கிற பிள்ளைக்கு நான் இடரலை உண்டாக்குனா, நான் அவங்கள படுகொலியில் தள்ளுனா, நான் அவன் காலை வாரி விட்டா, நான் அவனுடைய விஷயத்தை அபகரிச்சான், அவனை துக்கப்படுத்தினா, வேதனைப்படுத்தினா, கண்ணீர் வடிக்க வச்சான். என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ணிரு, வயிற்றுல கல்லை கட்டிட்டு கடலில் குச்சிரு. இல்லைன்னா என்கிட்ட மாட்டினா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன சொல்றாரு? நம்ம செய்கிற தப்பு அவ்வளோ பெருசுன்றார். அந்த தண்டனைக்குரிய தப்பு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் நீங்கள் அடுத்த வசனத்தை வாசிக்கினா, உன் கையை இடரலை உண்டாக்குனா என்ன பண்ண சொன்னார்? வெட்டி போட்டுறீங்களா? அடித்த கையை வெட்டுறீங்களா? சொல்லுங்கள். கண்ணு அப்படியே பார்க்குறோமே மறைப்பு வரும்போது தப்புன்னா பிடிங்கிருவீங்களா? சொல்லுங்கய்யா, யோசிச்சு பாருங்க. என் கால் தப்பு செஞ்சா ஆண்டவர் சொன்னார், இடரலை உண்டாக்குனா உன் காலை தரித்து போடு. 2 கால் உள்ளவனா நீ நரகத்துக்கு போகிறத காட்டிலும் ஒத்த கால், ஒத்த கை, ஒத்த கண் உடையவனா பரலோகத்துக்கு போகிறது நல்லது அப்படின்றார். கையை காட்டிலும் பரலோகம் முக்கியம், கண்ணை காட்டிலும் பரலோகம் முக்கியம், உன் கோபத்தை காட்டிலும், உன் எரிச்சலை காட்டிலும், உன் கீழ்ப்படியாத குணத்தை காட்டிலும் பரலோகம் முக்கியம். இதுக்காக அதை இழந்துடாதுன்னு சொல்கிறார். புரியுதுங்களா? முக்கியமானதை காட்டி கொடுக்குறார் தேவன். ஏசப்பா முக்கியமானதை காட்டி கொடுக்குறார். நம்ம என்ன பண்ணுறோம்? சில பேர் குத்தி பேசுவாங்க. ஐயா, தையல் மிஷின் முள்ள அவங்களுக்கு கொடுத்துட்டார் போல இருக்கு ஏசப்பா. பாவம் இல்லை, குத்தக்கூடாது. நேரடியாக பேசுங்க ஐயா, அன்பாக பேசுங்க, கைண்டாக பேசுங்க. கர்த்தர் மாற்றுவார், நம்ம ஜீவியம் மாறும். ஏசப்பா கற்றுக் கொடுக்குறார். அப்போ 2 காரியத்தை பார்த்தோம். ஒன்று என்ன பார்த்தோம்? ஒன்று தரிசனத்தை, வாக்கு தத்தத்தை காத்துக்கொள்ளணும். 2வது இடரலை உண்டாக்கக்கூடாது. 3வது ஒன்று கடைசியாக பார்த்துடலாமா? ஆதியாகமம் 37:27 வாசிங்க. அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. ஆமென். அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாய் இருக்கிறானே என்றான். ஆமென். போதும், நல்லா கவனிங்க. 3வது கடைசியாக ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம் நல்லா கவனிங்க. யோசேப்பு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளங்க ஐயா. யோசேப்புக்குள்ள இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தி இருக்காரு? இந்த யோசேப்பை வெள்ளி காசுக்கு விற்று போட்டாங்க. ஏசப்பாவை எதுக்கு விற்று போட்டாங்க? வெள்ளி காசுக்கு தான் விற்று போட்டாங்க. நல்லா கவனிச்சிங்களா? யோசேப்புக்குள்ள இயேசு கிறிஸ்துவுடைய காரியம் நிறைவேறுதா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த யோசேப்பு யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க? காசுக்கு விற்றுட்டாங்க. 3வது ஆண்டவர் சொல்கிற கவலை, பவுல் சொல்கிற கவலை, எதுக்கு நமக்கு பாரம் இருக்கணும்? எதுக்காகவும் இயேசுவை விட்டு கொடுக்கக்கூடாது, யாருக்காகவும் இயேசுவை வித்துறக்கூடாது. யோசிச்சு பாருங்க.
என் வாழ்க்கையில் நான் இயேசுவை எங்கெல்லாம் விட்டு கொடுத்துருக்கேன். என் சுயநலத்துக்காக, நான் நினச்சதை சாதிக்கணுன்றதுக்காக, நான் பிடிச்ச புடிதான் நடக்கணுன்றதுக்காக இயேசுவை நம்ம எங்கெல்லாம் கோட்டை விடுறோம் தெரியுமா? சில பேர் சொத்துக்காக ஏசப்பா விட்டுறாங்க, சில பேர் இச்சைக்காக ஏசப்பா விட்டுறாங்க, சில பேர் சினிமாக்காக ஏசப்பா விட்டுறாங்க, சில பேர் செல்போன் மோகத்தில் இயேசு கிறிஸ்துவை வித்து போட்டுறாங்க. வசனம் சொல்லுதையா, வாசிப்போம். 25ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 25 29 34 வசனத்தை வாசிங்க. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். ஆமென். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனால் அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகியம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாக்கியத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். நல்லா கவனிச்சீங்களா? ஒரு கூழுக்காக, ஒரு சிவப்பான கூழுக்காக, ஒருவேளை சோத்துக்காக மேலான ஆசீர்வாதத்தை, இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் என்ன பண்ணிட்டான்? ஏசா இழந்துட்டான். அவன் வெளியே இருந்து வந்தான், எங்க வேட்டையாடிட்டு களைப்பா வந்தான். யாக்கோபு என்ன பண்ணார்? அப்பதான் கலரா, நான் நினைக்கிறேன் கேழ்வரகு கூழ் தான் காய்ச்சிருப்பான் போல இருக்கு. ஏன்னா அதுதானே சிகப்பாக இருக்கும். அப்படியே அவனை அள்ளி அவன் எதிர்க்கு அப்படி ஊற்றிருப்பான் போல இருக்கு. நல்லா கவனிங்க. அப்படியே எடுத்து ஊற்றும் போது அவனுக்கு கலரை பார்த்தவொடனே ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கும் போல, கொஞ்சம் வாசனையும் வந்திருக்கும் போல இருக்கு. உடனே என்ன பண்ணிட்டான்? விட்றா, சூப்பராக இருக்கும் போல இருக்குடா அப்படின்னு. ஆமாம், சில பேருக்கு பிசாசு என்ன பண்ணுவான்? இப்படிதான் ஆத்தி காட்டுவான், கலரை காட்டுவான், வாசனை காட்டுவான். மயங்கிறாதீங்க. யோசிச்சு பாருங்க. இது அவன் வாழ்க்கையை மாத்திருச்சு. வசனம் வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16-17 வசனம். புதிய ஏற்பாடு 310 பக்கம். 16-17. ஆமா. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக, திரும்ப சொல்றாரு பாருங்க, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாக்கியத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்க. ஏசா அப்புறம் என்ன பண்ணா பாருங்க, அடுத்து வாசிங்க. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பினா ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை கண்டீங்க. அப்படின்னா அப்புறம் ஆசை வந்துச்சு, ஆனா இப்போ கை நழுவி போயிருச்சு ஐயா. அப்புறம் வாசிங்க. அவன் கண்ணீர் விட்டு கதறான். அப்புறம் கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஆமா, சேஷ்ட புத்திர பாக்கியம் போனதான். உங்க ஆசீர்வாதம் போச்சுன்னா போனதுதான். உன் வாக்கு தத்தம் போனதுதான். இயேசு கிறிஸ்து உன்னை விட்டு போயிட்டாருனா போனதுதான் ஐயா. இயேசு கிறிஸ்து கூழுக்காக வித்துட்டீங்களா? இல்லை ஒரு அழகான ஆண்மகனுக்காக விட்டுட்டீங்களா? அல்ல அழகான பெண்மணிக்காக விட்டுட்டீங்களா? ஒரு நல்ல வேலைக்காக வித்துட்டீங்களா? சொத்து பத்துக்காக வித்துட்டீங்களா? நகை நட்டுக்காக வித்துட்டீங்களா? ட்ரெஸ்ஸுக்காக வித்துட்டீங்களா? அப்பா மேலே இருக்க மரியாதை, அம்மா மேலே இருக்க மரியாதையில் இயேசு கிறிஸ்து விட்டுட்டீங்களா? யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவ நான் வித்துட்டேனா, எங்கேயா வித்துட்டேனான்னு யோசிச்சு பாருங்க. வேலைக்கு வந்தே ஆகணும், ஞாயிற்றுக்கிழமை லீவே கிடையாது. சொல்லுங்க ஐயா, இயேசு கிறிஸ்துவ நான் வித்துட்டேனா? சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எக்ஸ்ட்ரா உனக்கு 1000 rupees இன்க்ரிமெண்ட் தரேன். சொல்லுங்க ஐயா, யோசிச்சு பாருங்க.
ஐயா, கர்த்தருக்காக நீங்கள் நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக 1000 ஸ்டெப் எடுத்து வைப்பார். ஒரு வேலை இல்லை, 1000 வேலையை அவரால் கொடுக்க முடியும். கர்த்தர் கை குறுகி போச்சா? கர்த்தரால் ஆகாத காரியம் எதாவது இருக்கா? எதுவுமே இல்லை, எல்லாம் அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. கர்த்தரை நம்ம எங்கெல்லாம் விட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கய்யா. பைபிள் வாசிக்க வேண்டிய நேரத்தில் பைபிள் வாசிக்கிறோமா? தெரிஞ்சவங்க, வேண்டியவங்க, பிடிச்சவங்க, பிரியமானவங்க ஃபோன் வந்த உடனே பைபிள் மறக்குதா? ஜெபம் மறக்குதா? ஏசப்பா வித்துட்டோம், ஏசப்பாவை வித்துட்டோம். பிசாசு கலராக காட்டினதுக்கு இடம் கொடுத்துட்டோம். கவனிச்சிங்க, பேசுறது பிசாசாக இருக்கலாம், பேசுறது பேதுரு உடம்பு தான், பேசுனது யாரு? தாவீது உடம்பு தான், பேசுனது யாரு? மரம் என்னவோ ஏதேன் தோட்டத்தில் தான் இருக்கு, பேசுனது யாரு? பிசாசு யாரை கொண்டும் பேசுவான். ஐயோ, தாவீது ராஜா சொல்லிட்டாரு, ஏசப்பா தான் முக்கியம். ஏவாள் சொல்லிட்டான், இல்லை ஆதாமே, ஏசப்பா தான் முக்கியம். யோசிச்சு பாருங்க, ஏசப்பா முக்கியமா, பிசாசு காட்டுற கூழு முக்கியமா? கலராக காட்டுவான், அப்படியே கவருவான், இழுப்பான், அப்படியே கண்ணு அப்படியே அங்கே தான் தேடி ஓடும். யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. உலகம் வஞ்சிக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசு வஞ்சிக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆவிக்குரியனை வீழ்த்துறதுக்கு பல தந்திரங்களாம் வச்சுருக்கான். தாவீது ராஜாவை எப்படி வீழ்த்தினான்? யோசிச்சு பாருங்க. மாடியில் உலாத்தினான், ஒரு அழகான பெண்ணு வந்து குளித்தாங்க, முடிஞ்சு போச்சு. அவர் அதை பார்த்தாரு, குளிக்கிற பொண்ணை பார்த்த உடனே இவருடைய ஆவிக்குரிய ஓட்டம் முடிஞ்சு போச்சு. நாம் என்ன பார்க்குறோம் ஐயா? என் கண்ணு என்னென்னலாம் பார்த்துக்கிட்டு இருக்கு? எத்தனை வாட்டி நம்மளாம் இயேசு கிறிஸ்துவை விட்டு கொடுத்துருக்கோம்? யோசிச்சு பாருங்க. ஏசப்பா கொடுக்க வேண்டிய நேரத்தை ஏசப்பா கொடுத்துருக்கோமா, வேற எதுக்காக கொடுத்துருக்கோமா? யோசிச்சு பாருங்க ஐயா. வருஷ கடைசியில் வந்திருக்கோம், இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் செய்யலைன்னா கூட இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. நான் மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை விற்றுட்டேன், பல இடத்துல விற்றுட்டேன். என் சுயநலத்துக்காக சில இடங்களை விற்றுட்டேன், என் சுய லாபத்துக்காக விற்றுட்டேன். சில பேருடைய அபிமானத்தை பெறத்துக்காக, பிரியத்தை பெறத்துக்காக, அவங்க ஸ்நேகத்தை, லவ்வை பெறத்துக்காக சில இடத்துல நான் உங்களை விட்டு கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. இன்றைக்கி எது மேலே கவலை இருக்கணும்னா, ஏசப்பாவை எங்கேயும் விட்டு கொடுத்துடக்கூடாதுன்ற கவலை எனக்கு உங்களுக்கு இருக்கணும் சிஸ்டர் பிரதர். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. சில பேர் அப்படி தான், ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் ஒய்ஃபுக்கிட்ட என்ன சொன்னாங்க? ஒரே ஒரு செயின் போட்டுக்கம்மா அப்படின்னு. இந்த செயின் போட்டால் தான் உங்கள் பிள்ளை எனக்கு கொடுப்பீங்கன்னா உங்கள் பிள்ளையே எனக்கு வேணாம். சொல்லுங்கய்யா, ஒரு செயின். யோசிச்சு பாருங்க. பிள்ளையே வேணான்னு சொன்னாங்க, கல்யாணமே வேணாம், அப்படிப்பட்ட ஆளே எனக்கு வேணாம். உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். வானத்தையே எனக்கு உருக்கி அடிக்கையாக போட்டு கொடுத்தா கூட இல்லை, இயேசு தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி எது மேலே நமக்கு கவலை இருக்கணும்? ஒன்று, முதலாவது வாக்குத்தத்தத்தை காத்துக்கொள்கிற, தரிசனத்தை காத்துக்கொள்றதுல, வசனத்தை காத்துக்கொள்றதுல கவலை இருக்கணும். ரெண்டாவது, இடரலை உண்டாக்கக்கூடாது, தேவனுடைய பிள்ளைக்கு இடரலை உண்டாக்கக்கூடாது. மூணாவது, ஏசப்பாவை எங்கேயும் விடக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது, வித்துடக்கூடாது. இந்த கவலை நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம். எல்லாரும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக முதல்ல நன்றி சொல்லுங்கள். வார்த்தையை கொஞ்சம் மனசில் உங்கள் உள்ளத்துக்குள்ளே கொஞ்சம் கொண்டு வாங்க, கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்கள். உங்களை இந்த இடத்தராசில் ஒரு தட்டுலையும் ஆண்டவருடைய வார்த்தையை இன்னொரு தட்டுலையும் வச்சு பாருங்கள். இல்லைங்க, ஏசப்பா பிள்ளைக்கு ஒருத்தன் கெடுதல் பண்ணிட்டு தப்பிக்கவே முடியாது. கர்த்தர் அவனை விசாரிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை விற்க கூடாது, விட்டு விடக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. புருஷனுக்கும் விட்டு கொடுக்க கூடாது, மனைவிக்காக விட்டு கொடுக்க கூடாது, அப்பா அம்மாவுக்காக கூட ஏசப்பா விட்டு கொடுக்க கூடாது, பிள்ளைக்காக கூட விட்டு கொடுக்க கூடாது, சொத்து பத்துக்காக கூட ஏசப்பா விட்டு கொடுக்க கூடாது. என்னைக்கு பவுல ஏசப்பா தமஸ்கு பட்டணத்துல சந்திச்சாரோ
அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் கையில 500 கோடி சொத்து மதிப்பு அந்த காலத்திலேயே இருந்துதான். அவன் பேர்ல அப்பவே கப்பல்லாம் இருந்துதான். ஆனா என்னைக்கு இயேசு கிறிஸ்து அவனோட வாழ்க்கையில வந்தாரோ அன்னைக்கு அவ்வளவு சொத்து பத்துக்களை அவன் மறந்தே போனான். ஆண்டவர் எந்த பாதையில நடத்தினாரோ அதுலயே போனான். பிரதர், இயேசுவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு உன் வீடு உனக்கு இடர்லாம் இருக்கா? உன் சொத்து பத்து இடர்லாம் இருக்கா? உன் நகை நட்டு இடர்லாம் இருக்கா? உன் ட்ரெஸ் இடர்லாம் இருக்கா? உன் புருஷன், பிள்ளை, பொஞ்சாதி, குடும்பம், அப்பா அம்மா இடர்லாம் இருக்காங்களா? இயேசுவை காட்டிலாம் அவங்கள மேல வச்சிருக்கீங்களோ? இயேசுவை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறீங்களோ? என்ன சொன்னாரு ஆண்டவர்? என்னை காட்டிலும் அதிகமாய் வேற யாரை நேசிச்சாலும் அவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு சொன்னார். பிரதர், நீங்க யாரை நேசிக்கிறீங்க? சிஸ்டர், நீங்க யாரை நேசிக்கிறீங்க? யாருக்கு அதிகமா இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க? ஏசப்பாவுடைய வார்த்தை கசக்குது, ஒரு மனுஷன் வார்த்தை இனிக்குதுன்னா ஏசப்பாவை நம்ம விட்டுட்டோம்னு அர்த்தங்க ஐயா. விட்டுட்டோம். ஒரு ஃப்ரெண்டுக்காக ஏசப்பாவை துக்கப்படுத்தினீங்களா? கர்த்தர் எப்படி நம்மளை நேசிப்பா? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் உயிர் ஆராய்ந்து பாருங்க ஐயா. இது போல ஒரு தருணம் வராது ஐயா. ஆண்டவரோடு ஒப்புரவாக ஒரு தருணம் வராது தம்பி. யாரையும் ஏசப்பாவுக்கு மேல வைக்காது. எல்லாம் ஏசப்பா கீழே தான். ஏசப்பாவை ஒருத்தன் வேணாம் சொன்னா அப்படிப்பட்ட நட்பே வேணாம், அப்படிப்பட்ட எந்த உறவும் வேணாம் எனக்கு. அது எதுவா இருந்தாலும் சீ என்று அதை வெறுத்து விட்டல். இயேசுவின் நாமத்தில். அதுதான் உனக்கு பிசாசு, அதுதான் உனக்கு இடர்ல உண்டாக்குற பிசாசு. அது கூழு ரூபத்திலும் வரலாம், ட்ரெஸ் ரூபத்திலையும் வரலாம், எந்த ரூபத்திலையும் வரலாம். தாவீதோட உடம்ப கூட வாடகைக்கு எடுத்துப்பான், பேதுருவை கூட வாடகைக்கு எடுத்துப்பான். அதனால நீ நம்பிராத யாரையும். யோபோட மனைவி இப்படிதான் சொன்னாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்னாங்க. யோபோட மனைவி வாயில யார் பூந்துட்டா? உங்க வாயில யாரு இருக்கா? யோசிச்சு பாருங்க பிரதர். உங்க வாயில யாருக்கா? சிஸ்டர், உங்க வாயில யாருக்கா? யாருக்காச்சும் இடர்ல உண்டாக்குறீங்களான்னு பாருங்க. ஏசப்பாக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றோமான்னு பாருங்க ஐயா. என்னங்க ஐயா வாழ்ந்துட்டு இருக்கோம்? இன்னைக்கு மரித்தா உங்களால நித்தியத்துல காலை வைக்க முடியுமா? நித்தியத்துல காலை வைக்க முடியுமா? கர்த்தர் உங்களுக்கு கத்துக் கொடுக்கிறாருங்க. நம்ம கத்துக் கொடுக்கிறாரு ஐயா. நான் எதுக்கு ஐயா ரோல் மாடலா இருக்கு? என் கவலை இதுதானே. இந்த காரியங்களை செய்ய கவலை எனக்குள்ள இருக்கா பாருங்க ஐயா. சிஸ்டர், அந்த கவலை இருக்குதா பாருங்க. வசனத்தை எப்படியாகிலும் நிறைவேற்றியே ஆகணும், நான் கீழ்ப்படிஞ்சே ஆகணும்ன்ற கவனம் செலுத்துறீங்களான்னு பாருங்க. அதை தவிர்த்து வேற எது மேல கவனத்தை செலுத்தாதீங்க. யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க ஐயா. யாரையும் கெடுக்காதீங்க. உங்க பேச்சு ஒருத்தனுக்கு கெடுக்க கூடாது. உங்க பார்வை, உங்க சிந்தை, உங்க நடக்க ஒருத்தனுக்கு கெடுக்க கூடாது ஐயா. உங்க பழக்க வழக்கம் ஒருத்தனுக்கு கெடுக்க கூடாது. உன் சாப்பாடு கூட ஒருத்தனுக்கு கெடுக்க கூடாது ஐயா. உன் ட்ரெஸ் ஒருத்தனுக்கு கெடுக்க கூடாது. உன் சீகை அலங்காரம் ஒருத்தனுக்கு கெடுக்க கூடாது. உடம்புல இருக்க எதுவும் அடுத்தவனுக்கு இடர்லாம் இருக்க கூடாது. யோசிச்சு பாருங்க. நான் ஏசப்பா எங்கெல்லாம் விட்டு கொடுத்தேன்னு பாருங்க. காலையில தூங்கி எந்திரிச்சதுல தூக்கத்துக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டேன். சோம்பேறித்தனத்துல கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவ வித்துட்டேன். என் அசட்டையில கொஞ்சம் வித்துட்டேன். கொஞ்சம் சினிமா மோகத்துல வித்துட்டேன். கொஞ்சம் சீரியல் பார்க்கும்போது வித்துட்டேன். கொஞ்சம் ரீல்ஸ் பார்க்கும்போது வித்துட்டேன். கொஞ்சம் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது வித்துட்டேன். கொஞ்சம் ஃப்ரெண்டுங்களோட அப்படி இப்படி கொஞ்சம் இருக்கும்போது வித்துட்டேன். ஒரு சில கடைக்கு பக்கமா போகும்போது நான் ஏசப்பாவை வித்துட்டேன். சில டம்ளர்களை என் கையில எடுக்கும்போது நான் வித்துட்டு இருக்கேன். சில பிடிக்க கூடாத காரியங்களை கையில வச்சிருந்ததுனால நான் ஏசப்பாவை வித்துட்டேன்.
சில பேரோட படுக்கக்கூடாத இடத்துல படுத்ததுனால ஏசப்பாவை நான் வித்துட்டேன். உட்காரக்கூடாத இடத்துல உட்கார்ந்ததுனால நான் வித்துட்டேன். நிக்க கூடாத இடத்துல நான் நின்னதுனால இயேசு கிறிஸ்துவை வித்துட்டேன். கேட்க கூடாததை என் காதுல கேட்டதுனால ஏசப்பாவை வித்துட்டேன். கொஞ்சம் பாருங்கய்யா, கொஞ்சம் பாருங்கய்யா, கொஞ்சம் பாருங்கய்யா. இனி காலம் செல்லாதுன்னு சொல்லப்பட்டிருக்கையா. ஏசப்பாவோட வருகை வெகு சமீபம் சொல்லப்பட்டிருக்கையா. நீங்க என்னையா தீர்மானம் பண்ண போறீங்க? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இன்பமா இருந்தா வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. ஏசப்பா தான் எனக்கு வேணும்னா வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, வார்த்தையிடமா திரும்புங்க. மோசே மலையிலிருந்து வரும்போது யார் கர்த்தரிடம் பக்கமாய் நிக்கிறீங்களோ என் பக்கம் வாங்கன்னு சொன்னான். எல்லாரும் ஓடோடி வந்தாங்க. இன்னைக்கு நீங்க எந்த பக்கம் ஏன் நிக்கிறீங்க? ஆண்டவர் கொடுத்த வார்த்தை பக்கமா நிக்கிறீங்களா? இல்ல உலகத்தின் பக்கமா நிக்கிறீங்களா? இச்சையின் பக்கமா நிக்கிறீங்களா? எனக்கு இஷ்டமானதின் பக்கமா நிக்கிறீங்களா? இயேசுவுக்காக உங்களால எல்லாத்தையும் வெறுத்து விட முடியுமா? தன்னைத்தான் வெறுத்து, ஆண்டவர் சொன்னார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின் தொடராதவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு சொன்னார். பிரதர், உங்களை வெறுக்க முடியுதா? சிஸ்டர், உங்களை வெறுக்க முடியுதா? ஐயா, உங்களுக்குள்ள எந்த மாற்றமும் வரலன்னா நீங்க இன்னும் உங்களை வெறுக்கல. சுயம் இருக்குன்னு அர்த்தம். உங்க லாபத்துக்காக மற்றவங்களை பேசுறது, உங்க காரியத்துக்காக மற்றவங்களை எதிர்க்கிறது, மற்றவங்க கிட்ட பிரச்சனை பண்றது, சுயம் இருக்குன்னு அர்த்தம் ஐயா. சுய நீதி இருக்குன்னு அர்த்தம் ஐயா. வேண்டாம். கொஞ்சம் 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 ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க. ஏசப்பாக்கு மேல எதையும் வைக்காதீங்க. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அருமையான அண்ணன் சிமியோன் அண்ணன் முன்பதாக வந்து நம்ம இறுதி ஜெபத்தில் நடத்துவாங்க. சிமியோன் அண்ணன் ஜெபிக்கும் போது கூட சேர்ந்து நாமும் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வருடத்திலே கடைசி வாரத்திலே வந்து இந்த சத்தியத்தை கேட்டு, இந்த சத்தியத்திலே நாங்கள் இந்த வார்த்தையிலே அப்பா நாங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தாவே, நாங்கள் அநேகருக்கு சாட்சியாய் ஒளி வீசுகிறவர்களாய் கர்த்தாவே, அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறவர்களாய், நாங்கள் இருக்கிற இடத்திலே முதலாவது நாங்கள் சாட்சி உள்ளவர்களாய், அப்படியாய் கர்த்தாவே நாங்கள் சபைக்கும் ஒரு தூண்களாய் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சுயங்கள் சாகட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் மாம்சங்கள் எழும்பக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய ஆவியினாலே நிரப்பப்பட்ட பிள்ளைகளால் நாங்கள் எந்த நேரமும் உம்முடைய ஆவியிலே நிரம்பி இருக்க, உம்முடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாய் கர்த்தாவே நாங்கள் அதிலே நாங்கள் உறுதியாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களை காண்க உம்மை காணட்டும் கர்த்தாவே. கேட்ட வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களிலே எங்கள் இருதயமான மனப்பலகைகளிலே நிலைத்திருக்க கர்த்தர் நீ கிருபை செய்வீராக. அப்பா, இதோ வார்த்தையை கொடுத்த மகனையும் அப்பா இன்னும் அதிகமாக எடுத்து அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்தும்படிக்காய் கர்த்தாவே நீர் பரத்தின் நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் எடுத்து பயன்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியம் சுகபலன் தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை முழுக்க நீர் அப்பா எங்களை நடத்தினபடிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீரை மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி சூராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியையில் மகிழ்கிறோம்.
உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. வெங்கல கல்வு ஒளிஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு காலம் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, எழுததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. வெங்கல கதவு ஒளிஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு காலம் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, எழுததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. தேசேக்கு போனதால கவலை இல்லை, சித்தனாவும் போனதால கவலை இல்லை. இனம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால, ரகபோத்த தந்தீங்க கிருபையினால. தேசேக்கு போனதால கவலை இல்லை, சித்தனாவும் போனதால கவலை இல்லை. இனம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால, ரகபோத்த தந்தீங்க கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. ஒரு மனதோடு ஒரே சத்தமாய் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்துவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.